உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casagrande. Life begins at 50. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் புரோக்கர்களின் ஆதிக்கத்தை தடுத்து பக்தர்கள் எளிதாக தரிசனம் செய்ய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். குறிப்பாக பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். ஆந்திரா, தெலுங்கானா சேர்ந்தவர்கள் குல தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் தான் என அம்மாநிலங்களைச் சேர்ந்த ஆன்மீகவாதிகள் தெரிவித்ததால் அம்மாநில மக்களின் வருகையும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. அதை சாதகமாக பயன்படுத்தி அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்களை மணிக்கணக்கில் வரிசையில் நிற்க வைத்து பின்னர் தரிசனத்திற்கு அனுமதிக்கின்றனர். இலவச தரிசனத்திற்கு சாதாரண நாட்களில் 3 மணி நேரமும், வார விடுமுறை மற்றும் திருவிழா காலங்களில் 7 முதல் 8 மணி நேரமும் பக்தர்கள் காத்திருக்கும் சூழல் உள்ளது. ஆன்மீக சுற்றுலா வரும் பக்தர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்து அடுத்த கோவிலுக்கு செல்ல முடியாமல் ஒரு நாள் முழுவதும் திருவண்ணாமலையில் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. அதை சாதகமாக பயன்படுத்தி புரோக்கர்கள் சிலர் ஒரு நபருக்கு 1000 முதல் 2000 ரூபாய் வரை வசூலித்து கோவிலில் உள்ள முக்கிய ஊழியர்களின் துணையோடு அரை மணி நேரத்தில் தரிசனம் செய்து அனுப்பி வைக்கின்றனர். இதனால் பண வசதி இல்லாத பக்தர்களும் உள்ளூர் பக்தர்களும் கோவிலுக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கும் புரோக்கர்கள் மூலம் குறுக்கு வழியில் உள்ளே செல்லும் பக்தர்களுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்படுகிறது. கோவிலில் தினமும் 6 கால அபிஷேகம் நடத்தப்படுகிறது. அதில் பங்கேற்க 2500 ரூபாய் செலுத்தினால் போதுமானது. ஆனால் 2500 ரூபாய்க்கு ரசீது பெற்றுக்கொண்டு 4000 ரூபாய் வரை கோவிலில் ஊழியர்கள் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் அறநிலையத்துறை உடனே தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.